வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு வருமான பெருகவும், வாக்கு சித்திக்கவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்ப விஷயங்கள் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா மாறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் பாவம், அதாவது நம்மளுடைய வருமானம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கு நிறைய தானங்கள் கொடுக்கணும். கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அதனால நம்ம தானம் அதை ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்துட்டு வரணும். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, வட்டிக்கு விடுறீங்க இல்லையா, அந்த வட்டிக்கு விடுற பணத்தில் ஒரு ஒரு சில வட்டியை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பது, அந்த மாதிரி விஷயங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே போல் குபேர கோயில் வழிபாடில் தானங்கள் செய்வது சிறப்பாக இருக்கும். தானம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற முதல்ல இது எந்த மாதத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் தானம் கொடுப்பது சிறந்த மாதமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தில் என்ன தானம் கொடுக்கலாம்னா, மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது. மங்கள பொருட்கள் அப்படின்னா அதாவது லட்சுமி கடாட்ச விஷயங்கள் அப்படிங்கிறது பிளவுஸ் பெட்டு, வெத்தலைப்பாக்கு, பூவு, பழம், இந்த மாதிரி பொருட்கள், அதாவது திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பதுதான் தானம். இந்த தானம் இந்த அதாவது ஐப்பசி மாதத்தில் கொடுப்பது புரட்டாசி, அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த கன்னிராசி பிறந்தவர்கள் இந்த மங்கள பொருட்களான சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், வருமானம் பெருகுவது, பிசினஸ் சார்ந்த விஷயம். பொதுவாக கன்னிராசிக்காரங்கள் என்னன்னா பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் நாட்டம் அதிகமாக இருக்கும். அது அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா பிசினஸ் சார்ந்த விஷயத்தில் பண்ணும்போது நிறைய கடன் பிரச்சனைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த கடன் பிரச்சனைகள் தீர்க்கணும்னா உங்க வீட்டில் பெண்கள் வருகை அதிகமாக இருக்கணும். பெண்களை வீட்டுக்கு வர வைத்து மங்கள பொருட்களை கொடுக்கும் போது உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கறது பாத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க கொடுக்க கூடாத பொருட்கள் அப்படின்னா, கோதுமை ரொட்டி, இப்ப வந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ சப்பாத்தியோ புரோட்டாவோ அந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே போல் அவங்களுக்கு உங்க வீட்டில் முக்கியமான ஒரு பொருள், அதாவது எல்லார் கண்ணுக்கு படக்கூடிய ஒரு பொருட்களை யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. சிங்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அசோகம் இது மாதிரி இருக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்க தாய் தந்தை இவங்களெல்லாம் யார்கிட்டயும் பராமரிக்க கூட அனுப்பாதீங்க. அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும். அதுக்கு கொடுக்க கூடாத பொருட்கள் பாத்தீங்கன்னா இன்னும் என்னன்னா, இந்த உங்களுடைய சில கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்தவர்களை அவமதித்து ஒரு இது பண்றதும் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கும். அதனால அரசாங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த கோயில் முன்னால் நீங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மகாலட்சுமி கோயில் முன்னால் வைத்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க தானம் கொடுக்கிற மகாலட்சுமி கோயில் மட்டும் இல்லாமல் வியாபார தலங்கள் உள்ள இடங்களில் உள்ளவங்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். யாருக்கு தானம் கொடுக்கலாம்? வியாபாரம் பண்ணுவதற்கு, யாராச்சும் வியாபாரம் பண்ண வழிவல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை முன்பணமாக உங்க கையால கொடுக்கும் போது அவங்களுக்கு வியாபாரம் செழிப்பாக இருக்கும். அது உங்களை வருமானத்துக்குள் ஆக்கும். அதனால நீங்க வியாபாரம் செய்ய துடிப்பவர்களுக்கு ஒரு சின்ன தானம் ஏதாச்சும் கொடுக்கலாம். அது உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய வாக்கையும் இரட்டிப்பாக்க கூடியதாக இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா, யாருக்கு கொடுக்கணும்னா வியாபாரம் நிறைந்த வியாபாரிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எந்த உடை அணிந்து நீங்க தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் பச்சை கலருமாங்க, அந்த மாதிரி லைட் கிரீனை வச்சு தானம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எந்த உடையை அணியக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேண்டா கலர் உடைகளை அணிந்து தானம் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது. எந்த கிழமை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எந்த நேரம் தானம் கொடுக்கலாம்னா, காலை சூரிய உதயத்துக்கு முன்பு ஒரு தானம் கொடுக்கலாம். அப்புறம் 4:30 to 6க்குள் ஒரு தானம் கொடுக்கலாம். இந்த 2 நேரம் தானத்துக்கு சிறப்பாக இருக்கும். தானம் கொடுத்த பிறகு செய்யக்கூடாதவை எது அப்படின்னா, தானம் கொடுத்த பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்களுடைய பொருளாதார நிலையை ஒரு உதாசீனப்படுத்தக்கூடாது. யாருடைய பொருளாதார நிலையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே போல் அவங்க எந்த வீட்டுக்குள்ள தலைமையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு தலைவனை அசிங்கப்படுத்தக்கூடாது. உங்க வீட்டின் தலைவனை அசிங்கப்படுத்தக்கூடாது. அசிங்கப்படுத்தின செயல்களோ சொல்லோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இது இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்ஸ், அதை பத்தி அசிங்கமான பேச்சுக்கள் எதுவும் வரக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு
லாஸ் ஆகும். அதே போல் ஒருத்தருடைய போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங்கோ நகைகளை பத்தி இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அதுவும் உங்களுக்கு வருமான அளவை குறைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதே போல் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது நான் சொன்னேன்னா ஃபுல்லாவே இந்த இது வியாபார தளத்தில் யாராச்சும் உங்களுக்கு யாசகம் கேட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் கொடுக்கும். வியாபாரமா நிறைஞ்சிருக்கணும். அந்த இடத்துல யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் திருநங்கைகளுக்கு நீங்க தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். ஆனா திருநங்கைகளுக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமி கோயில்ல மகாலட்சுமி கோயில ஃபுல்லா தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது. நான் எந்த கோயில் இரட்டை அம்மன் இருக்கிற கோயிலா பாருங்க. 2 அம்மன் எந்த பக்கத்தில் இருக்குதோ அந்த அம்மன் கோயிலுக்கும் நீங்க தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அந்த கோயில் முன்னாலும் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தானமும் நீங்க கொடுக்கும் இடமும் சரியா தேர்வு செய்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய வருமானம் பெருகும். உங்களுடைய வருமானம் மட்டும் பெருகுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்பிக்கையான வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வாக்கு நீங்க கொடுப்பீங்க. அந்த வாக்கால் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அதனால நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம பார்த்து பார்த்து செய்து நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய வாக்கையும் அதிகரிப்பதற்கும் நம்ம குடும்ப சூழ்நிலையை ரொம்ப பவர்ஃபுல்லா மாற்றுவதற்கும் இந்த தானங்கள் உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஒவ்வொரு தானங்களும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். அதனால் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பாதைகள் வழிவகுக்கும். அனைவரும் முன்னேற்றி பல வெற்றிகள் பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.